சரவணனையே உற்று கவனித்துக் கொண்டிருந்தான் கோபால். இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கிறதே என்று சிறிது நேரம் யோசித்து பார்த்தான். ஏற்றிச் சீவிய முடி, கழுத்தில் உள்ள தழும்பு, இதையெல்லாம் பார்த்தபோது ஏற்கனவே இவனை பார்த்தது போல தெரிகிறதே என்று இன்னும் யோசிக்கத் தொடங்கினான். அப்போது சட்டென்று அவனது நினைவு தேடலுக்கு ஒரு விடை கிடைத்தது. சரவணனுக்கு அருகில் சென்ற கோபால், நீங்க மதுராபுரிதான என்றான் தயக்கத்துடன். இதை கேட்ட சரவணனுக்கு குழப்பம் ஏற்பட்டது. திடீரென ஒரு ஆள் வந்து தனது ஊர் பெயரை கூறி விசாரிப்பது அவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. பிரசித்தி பெற்ற சுற்றுலா தலம் இது. குடும்பத்துடன் சுற்றுலா வந்திருக்கிறார். இந்த இடத்தில் என்னை அடையாளம் கண்டு விசாரிப்பது யார் என்று யோசித்த சரவணன் தயங்கியவாறு, ஆமா நீங்க என்றான். தனக்கு எதிரில் உள்ள ஆளை சரவணனுக்கு சுத்தமாக அடையாளம் தெரியவில்லை. தலைமுடி உதிர்ந்து தொப்பை, கனத்த உடலுடன் இருந்த அவரை யார் என்று அடையாளம் தெரிந்து கொள்வதில் சரவணனுக்கு சிரமமாக இருந்தது. ஆனால் எதிரில் இருந்த கோபாலோ, டேய் பாம்பு, என்னை அடையாளம் தெரியலையா என்றான் உற்சாகத்துடன். சரவணன் பேசும்போது நாக்கு சற்று வெளியே வந்து போகும். போதாக்குறைக்கு கோபம் வரும்போது புஸ் புஸ் என்று மூச்சு விட்டபடி பேசுவான். இதனால் பள்ளி வயதில் சரவணனுக்கு அவனது நண்பர்கள் பாம்பு என்று பட்டப்பெயர் வைத்திருந்தனர். அந்த பெயர் இவருக்கு எப்படி தெரியும்? யார் இவன், நம்முடன் படித்தவனா என்று யோசித்துக் கொண்டிருக்கும் போதே எதிரில் நின்றிருந்த கோபால், டேய் என்னை அடையாளம் தெரியலையா, நான் தாண்டா சாக்லேட் கோபால் என்றான். இதை கேட்ட சரவணன் முகம் சந்தோஷமானது. டேய் கோபால, நீயாடா? அடையாளமே தெரியல, எப்படிடா இருக்கே என்றான் உற்சாக குரலில். பல வருஷத்துக்கு பிறகு சந்திச்சுக்கிட்டதால ரெண்டு பேருக்கும் அப்படி ஒரு மகிழ்ச்சி. சரவணனும் கோபாலும் பள்ளி காலத்து நெருங்கிய நண்பர்கள். எங்கு போனாலும் ரெண்டு பேரும் சேர்ந்தே போவாங்க, ஒன்னா சுற்றுவாங்க, அவ்வளவு நெருக்கம். ஆனா வகுப்புல இவங்களால நெருக்கமா உட்கார முடியல. காரணம், கோபாலுக்கு முதல் பெஞ்சும் சரவணனுக்கு லாஸ்ட் பெஞ்சும் ஒதுக்கிட்டாங்க. கோபால் படிப்பில சுட்டி, மனப்பாட சக்தி அதிகம், ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் நல்ல மார்க் வாங்குவான். ஆனா சரவணன் இதற்கு நேர்மாறான குணம் கொண்டவன். படிப்பில மட்டும்தான் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையே வித்தியாசத்தை பார்க்க முடியும். பழகிறதுல, அரட்டை அடிக்கிறதுல இவங்க நட்பு ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. வகுப்புல சொல்லி தர்றது ஒன்னா இருந்தாலும் உள்வாங்கிக்கிறதும் கத்துக்கிறதும் வேற வேறையா இருந்துச்சு. இதுல கோபாலும் சரவணனும் எதிரெதிர் முனையில இருந்தாங்க. படிச்சு முடிச்சு வேற வேற ஊருக்கு போயிடுறாங்க. அதனால பல வருஷமா எந்த தொடர்புமே இல்லாம இருந்தாங்க. இந்த நிலையில தான் இவங்க ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிட்டாங்க. வயசு கூடியிருந்தாலும் பழைய நினைவுகள் தந்த குஷியில ரெண்டு பேரும் குழந்தையாவே மாறிடுறாங்க. நேரம் போனதே தெரியல. சின்ன வயசுல நடந்த சம்பவத்தை ஒவ்வொன்னா சொல்லி சொல்லி உற்சாகமாக பேசிட்டே இருக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் இப்படி ஆரவாரமா பேசிட்டே இருக்கிறத அவங்களோட ரெண்டு குடும்பமும் ஆச்சரியமாக பார்த்துட்டே இருக்கிறாங்க. ஒரு கட்டத்துல இதை கவனிச்ச ரெண்டு பேரும் அவங்க குடும்பத்தை அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. கோபால் தனது பால்ய சிநேகிதனான சரவணனை பார்த்து, டேய் சரவணா, இன்னைக்கு நீ கண்டிப்பாக எங்க வீட்டுக்கு வரணும். இப்போ பெஸ்டிவல் டைம்ங்கிறனால லாங் லீவ் இருக்கு, 2 நாள் ஒன்னா சேர்ந்து இருக்கலாம் என்றான். சரவணனுக்கு என்ன சொல்றது என்று தெரியவில்லை. சின்ன வயசு பழக்கம். ஆனா அவனோட நிலை இப்போ வேற மாதிரி இருக்கு. ஆடம்பரம், கார்னு அவன் வேற ஸ்டேஜுக்கு போயிட்டான். பார்த்த சந்தோஷத்துல, பழைய ஞாபகத்துல அன்பா பழகிட்டாலும் நிதானத்துக்கு வந்து நம்மோட நிலைய பார்த்தா பழைய பாசம் இருக்குமான்னு யோசிக்கிறான். சரவணனை உலுக்கிய கோபால், டேய் என்னடா யோசிக்கிற, வா கிளம்பு என்றான். கோபாலின் மனைவியும் இப்போது சரவணனின் குடும்பத்தை வீட்டுக்கு வருமாறு அழைத்தாள். வாங்கண்ணா, ரொம்ப நாள் கழிச்சு இப்போதான் அவர் உற்சாகமா இருக்கார், வாய் விட்டு சிரிக்கிறாரு. ஒர்க் டென்ஷன் அவருக்கு ஜாஸ்தி. உங்களை பார்த்ததும் குழந்தை மாதிரி மாறிட்டார். வாங்க 2 நாள் தங்கிட்டு போகலாம் என்றாள். சரவணன் தனது மனைவியை பார்த்தான். குழந்தைகளுக்கும் லீவ் தான். தனக்கு அவசர வேலை ஒன்றுமில்லை. இருந்தாலும் சின்னதாய் ஒரு தயக்கம் அவனுக்குள் இருந்தது. ஆனாலும் கோபால் அவனை விடவில்லை. வாங்க, கார் இருக்கு, பக்கத்துல தான் வீடு என்றபடி அவசரப்படுத்தி காருக்கு அழைத்துச் சென்றான். வேறு வழியின்றி சரவணனின் குடும்பமும் அவர்களுடன் சென்றது. வீடு பக்கம் என்று அவன் கூறினாலும் 150 கிலோமீட்டருக்கு மேல் செல்ல வேண்டியிருந்தது. காரை ஓட்டிக்கொண்டே ஜாலியாக கோபால் பேச பேச சரவணனும் இயல்பு நிலைக்கு வந்து பழைய சம்பவங்களை சொல்லி அரட்டை அடித்துக் கொண்டே வந்தான். வீட்டுக்கு வந்ததும் சமையல் தடபுடலாக நடந்தது. இருவருடைய குழந்தைகளும் சிறிது நேரத்திலேயே சேர்ந்து கொண்டனர். ஒன்றாக ஒவ்வொரு விளையாட்டாக விளையாடத் தொடங்கினர். கோபாலும் சரவணனும் ஒரு பக்கம் அமர்ந்து பள்ளி வயது சம்பவங்களை சொல்லி சிலாகித்து பேசிக் கொண்டிருந்தனர். பள்ளி நண்பர்கள் சிலரின் மொபைல் எண்களை பரிமாறிக்கொண்டனர். தொடர்ந்து குடும்பத்துடன் நகரின் பிரம்மாண்டமான மாலுக்கு சென்று ஷாப்பிங் செய்தனர். தீம் பார்க் போய் ஜாலியாக விளையாடினர்.
பெரிய ஹோட்டலில் இரவு விருந்து உண்டனர். இதெல்லாம் சரவணனுக்கும் அவனது குடும்பத்துக்கும் தொடர்பு இல்லாத பழக்கமாக இருந்தது. ஒவ்வொன்றையும் வித்தியாசமாக ரசித்து பார்த்தபடி பொழுதுபோக்கினர். நேரமாகியதால் வீட்டுக்கு கிளம்ப தயாராகினர். அப்போது சரவணன், டேய், ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. டைம் டிராவலர்ல ஏறி சின்ன வயசுக்கே போயிட்டு வந்த மாதிரி இருக்கு. நீயும் குடும்பத்தோட எங்க வீட்டுக்கு வரணும் என்றான். புதுசா பழகினாலும் 2 பேர் குடும்பமும் ரொம்பவே அட்டாச்மெண்ட் ஆயிட்டாங்க. சரவணன் தனது குடும்பத்தோட ஊருக்கு கிளம்பிட்டான். 2 வாரம் கழிச்சு கோபால் தனது குடும்பத்தோட கிராமத்துல இருக்கிற நண்பன் சரவணனை பார்க்க போறான். கோபாலுக்கு ஆபீஸ் வேலை ஜாஸ்தி. அவ்வளவு சீக்கிரம் குடும்பத்தோட வெளியில கிளம்ப மாட்டான். ஆனா சரவணனை சந்திச்சதுல இருந்தே அவனுக்கு சின்ன வயசு ஞாபகங்களும் சம்பவங்களும் பெரிய சந்தோஷத்தை கொடுத்துச்சு. மன அழுத்தத்தில இருந்து விடுபட நண்பனை இன்னொரு தடவை சந்திக்கணும்னு நினைச்சு வந்திருக்கான். வர்றதுக்கு முன்னாடியே தன் மனைவி குழந்தைகள்கிட்ட சில விஷயங்களை சொல்லித்தான் அழைச்சிட்டு வந்தான். சரவணன் என்னோட சின்ன வயசு டிக்கெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அவன் வசதியில நம்ம விட குறைவா இருக்க மாதிரி தெரியுது. அதனால அவனோட வீட்டுல இருக்கிற சின்ன சின்ன வசதி குறைபாடை பெருசா எடுத்துக்க கூடாது. தங்க போறது ஒரு நாள் தான், எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லித்தான் அழைத்து வந்திருந்தான். ஆனால் கோபால் நினைத்த அளவுக்கு சரவணனின் நிலை மோசமாக இல்லை. வீடு கிராமத்தில் இருந்ததே தவிர நடுத்தர வர்க்கத்துக்கு உரிய வசதிகள் அங்கு இருந்தது. சிறிய அளவிலான வீடு என்றாலும் வீட்டைச் சுற்றிலும் தென்னை மரங்களும் பூ விவசாயமும் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. கொஞ்சம் தள்ளி பாசன கிணறு, அதில் இருந்து மோட்டார் மூலம் வெளியேறும் நீர் வாய்க்கால் வழியே ஒவ்வொரு பாத்திக்கும் சென்று கொண்டிருந்தது. கோபாலின் குடும்பத்துக்கு இந்த சூழ்நிலை ரொம்பவும் பிடித்து போனது. அவன் மனைவி நகரத்திலே பிறந்து வளர்ந்தவள். குழந்தைகளுக்கும் கிராம சூழ்நிலை பெரிய அளவில் பழக்கம் இல்லை. அதனால் வீட்டுக்கு வந்த கொஞ்ச நேரத்திலேயே வயலில் விளைந்திருந்த பூக்களை பறிப்பதும் பம்செட் தண்ணீரில் குளிப்பதும் என்று உற்சாகமாக விளையாடிக் கொண்டிருந்தனர். இளநீர் பறிப்பதற்காக வீட்டுக்கு முன்பிருந்த தென்னை மரத்தில் சரவணன் ஏறினான். இதனை கோபாலும் அவனது குடும்பமும் ஆச்சரியமாக வேடிக்கை பார்த்தனர். மரத்தோட உச்சிக்கு ஏறிச் சென்றவன் ஒரு இளநீர் குலையை வெட்டினான். பின்பு ஒதுங்கிக்கோங்க என்று கத்தினான். அனைவரும் சற்று விலகிச் செல்லவே அங்கிருந்த இளநீர் குலையை கீழே போட்டான். அதில் சில இளநீர் தெரித்து தனியே விலகி ஓடியது. கோபாலின் குழந்தைகளுக்கு இதை பார்க்க சந்தோஷமாக இருந்தது. காற்று புகாத டப்பாக்களில் அடைக்கப்பட்ட ஸ்நாக்ஸ்களை மால் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் வாங்கி பழகியவர்களுக்கு இப்படி ஃப்ரெஷ்ஷாக மரத்தில் இருந்து பறித்தவுடன் இளநீர் கிடைப்பது மகிழ்ச்சியாக இருந்தது. மரத்தில் இருந்து கீழே இறங்கிய சரவணன் ஒவ்வொன்றாய் வெட்டி கொடுத்தான். ஸ்ட்ரா இல்லாததால் வாய் வைத்தும் அண்ணாந்தும் குடித்தனர். இது அவர்களுக்கு வித்தியாசமாக இருந்தது. பின்பு அருகில் குவித்து வைக்கப்பட்டிருந்த வைக்கோல் குவியலில் குழந்தைகள் விளையாடினர். மொத்தத்தில் இச்சூழ்நிலை கோபாலின் குடும்பத்துக்கு பெருத்த சந்தோஷத்தை கொடுத்தது. வீட்டில் உணவு தயாராகிக் கொண்டிருந்தது. ஒரு மாற்றத்துக்காக தென்னந்தோப்பில் சாப்பிடலாம் என்று திட்டமிட்டனர். அங்கு தென்னை மரங்களுக்கு நடுவில் வட்ட வடிவிலான சிமெண்ட் மேடையும் சுற்றிலும் ஸ்டோன் பெஞ்சும் அமைக்கப்பட்டிருந்தது. வீட்டில் விருந்து தயாராகிக் கொண்டிருக்கவே அங்கு அமர்ந்து சரவணனும் கோபாலும் பேசிக் கொண்டிருந்தனர். சந்தோஷமாக சிரித்து பேசினாலும் கோபால் மனதில் ஒரு விஷயம் ஓடிக்கொண்டே இருந்தது. நண்பன் சரவணனும் என்னைப் போல படித்திருந்தால் நல்ல வேலை, நல்ல சம்பளம், ஆடம்பரம் என்று அவனது வாழ்க்கை மாறிப் போயிருக்கும். ஆனால் லாஸ்ட் பெஞ்ச் அவனது வாழ்க்கையின் போக்கையே மாற்றிவிட்டது. இப்படி கிராமத்துக்குள்ளேயே வாழ வேண்டிய நிலை ஏற்பட்டு இருக்கிறது. நகர வாழ்க்கையும் அது தரும் சொகுசும் அவனுக்கு கிடைக்காமலேயே போய்விட்டது. என்னடா கோபால், ரொம்ப நேரமா பேசாம ஏதோ சிந்திச்சிட்டே இருக்கியே என்ற சத்தம் கேட்டதும் சுய நினைவுக்கு வந்தான் கோபால். தலையில் கட்டியிருந்த துண்டை எடுத்து முகத்தை துடைத்தபடி அருகில் வந்து அமர்ந்த சரவணன் மீண்டும் கேட்கத் தொடங்கினான். என்னடா ஏதோ யோசிச்சுட்டே இருக்கே என்றான். அதற்கு சற்று தயங்கிய கோபால், நம்மோட படிச்சவங்க எல்லாம் நல்ல வசதியா பெரிய பெரிய சிட்டியிலையும் வெளிநாட்டிலையும் இருக்காங்க. நீ மட்டும்தான் இங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கின்றான். இதை கேட்ட சரவணன், அடப்பாவி, நான் உங்களை பத்தி இப்படி நினைச்சிட்டு இருக்கேன். நீ என்னடான்னா நான் என்னவோ கஷ்டப்பட்டுட்டே இருக்கேன்னு தப்பா யோசிச்சுட்டே இருக்கியே என்றான். இதை கேட்ட கோபாலுக்கு ஒன்றும் புரியல. என்னடா சொல்ற என்றான். டேய் கோபால், ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்கோ. நீங்க வாழ்ற வாழ்க்கையும் வாழ்க்கை முறையும் சரியில்லடா. ஏமே, கடன், டென்ஷன் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கீங்க. வசதியா காட்டிக்கிறதுக்காக தேவையில்லாம செலவு பண்றீங்க. வேலை போகுமோ என்ன ஆகுமோன்னு பதட்டத்துல வேலை பார்த்துட்டே இருக்கீங்க. உணவு பழக்க வழக்கமும் மாறிட்டதால உடல்நிலையும் உங்களுக்கு ரொம்ப பாதிச்சிடுச்சு. உங்க வயசுதான் எனக்கும். ஆனா எனக்கு சுகர், பிரஷர், மூட்டு வலி, முதுகு வலின்னு எதுவும் இல்ல. ரொம்பவே ஆரோக்கியமா இருக்கேன். எந்த பதட்டமும் இல்லை என்றான். இதை கேட்ட கோபாலின் மனம் குழம்பியது.
உண்மைதான், டென்ஷனிலும் கடனிலும் வாழ்க்கை நமக்கு சுழன்று கொண்டிருக்கிறது. வாய்விட்டு சிரித்து எத்தனை நாள் ஆயிற்று? சரவணன் தன் தோள் மேல் கை போடவே சிந்தனை தடைப்பட்டது. கோபால், இதெல்லாம் உன்னை குத்தி காட்டுறதுக்காக சொல்லல, உண்மையைத்தான் சொன்னேன். இக்கரைக்கு அக்கறை பச்சைன்ற மாதிரி நீயும் நானும் வேற வேற மாதிரி யோசிச்சுட்டே இருக்கோம். கல்வின்றது பாட புத்தகம் தான்னு பல தலைமுறையா நினைச்சிட்டே இருக்கோம். அதை விட அந்த பாட புத்தகம் தான் நம்மள உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகுதுன்னு நினைக்கிறோம். ஆனா இந்த பாதையில போன பலரும் போலியான ஆடம்பர வாழ்க்கையைத்தான் வாழ்ந்துட்டே இருக்காங்க. எவ்வளவு சம்பாதிச்சாலும் மாச கடைசியில பற்றாக்குறை வருது. ஒரு மாசம் சம்பளம் லேட்டானாலும் பலரும் பதறிடுறாங்க. அதிக சம்பளம் வாங்குறதும் அதுல முக்காவாசிய வெட்டியா செலவு பண்ண வைக்கிறதும் தான் நல்ல வாழ்க்கையா கோபால்? யோசிச்சு பாரேன் என்றான். இதை கேட்ட கோபால் எதுவும் சொல்லாமல் எதிரே இருந்த பூச்செடிகளையே பார்த்து கொண்டிருந்தான். தேனீக்கள் தேனெடுப்பதற்காக பூக்களை தேடி அலைபாய்ந்து கொண்டிருந்தது. உண்மைதான், வேலையை காப்பாற்றிக் கொள்ள ஆபீஸில் நிறைய பொறுத்துக் கொள்ள வேண்டியது இருக்கு என்று நினைத்தவனுக்கு புதியதாக ஒரு கவலை இப்போது தோன்றியது. இந்த கதை முடிஞ்சதும் சாரா என்னோட வாழ்க்கை முறையை குறை சொல்லி பக்கம் பக்கமாக கருத்து சொல்வாளே, அதை நினைச்சுத்தான் அவனுக்கு துக்கம் தொண்டையை அடைச்சது. அதை கேட்ட பலரும் நம்மள குறை சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுவாங்களேன்னு யோசிக்கிறான். அப்போது சரவணன் கோபாலின் கையை பிடித்துக் கொண்டான். இதனால் நினைவுகளில் இருந்து மீண்டான். பின்பு சரவணன் பேசத் தொடங்கினான். இதெல்லாம் உன்னை குறை சொல்றதுக்காக சொல்லலடா. உலகத்தை எதிர்கொள்ற அடிப்படை அறிவை தர்றதுதான் வகுப்பறை. நம்ம 2 பேருக்கும் அது வேற வேற விதமா நிறைய கத்து தந்திருக்கு. உன் பாதை நல்லதுன்னு நீ நினைக்கிற, அதனால உன் பிள்ளைகளையும் அதே மாதிரி படிப்பு, கல்வி, வேலைன்னு கொண்டு போக நினைக்கிற. என்னோட வாழ்க்கை வேற மாதிரியானது. இது சரின்னு எனக்கு படுது என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போது தூரத்தில் இருந்து சரவணனின் மனைவி சாப்பாடு தயாராகிவிட்டது என்பதை உணர்த்தும் வகையில் கையசைத்து கூப்பிட்டாள். வாடா கோபால், சாப்பிட போகலாம் என்றதும் கோபாலும் எழுந்து சரவணனுடன் இணைந்து நடக்கத் தொடங்கினான். ஒருவரை ஒருவர் கைகோர்த்து கொண்டனர். வீட்டு வாசலை நெருங்கிய போது சரவணன் கோபால் பக்கம் திரும்பி, டேய், உனக்கு ஒண்ணு தெரியுமா என்றான். கோபாலும் என்ன என்பது போல நண்பனை திரும்பி பார்த்தான். அதற்கு சரவணன், என் பையனும் என்னை மாதிரி தாண்டா, ஸ்கூல்ல லாஸ்ட் பெஞ்ச் என்றான். இதை கேட்டதும் கோபால் சட்டென்று உணர்ச்சி வசப்பட்டு நண்பனின் கையை இறுக பற்றிக் கொண்டான். வேணாம் சாமி, நான் இந்த கதைக்கு எந்த கருத்தும் சொல்லல. கோபால் என்ன பத்தி நினைச்சது எனக்கும் கேட்டுருச்சு. எதுக்கு வம்பு? வழக்கமா நம்ம வீடியோவை பாக்குறவங்க தான் நான் கருத்தா சொல்றேன்னு குறைபட்டுக்குவாங்க. இன்னைக்கு கதையில வர்ற கேரக்டர் கூட என்ன கலாய்க்குது, அதனால நான் சொல்ல வேண்டியதை மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே வியூவர்ஸ், பாய்.